நல்ல ஸ்பேஷியஸான 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்ஸ் எப்படி பார்த்தா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ராஜகில் பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மழை பெஞ்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. வெறும் ரன்னிங் வாட்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடுச்சு. காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்குறாங்க. லிஃப்ட்டுக்கும் சேர்த்து தான். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ராஜகீழ்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் தான் வெறும் 3 வீடு தாங்க இருக்குது. அந்த 3 வீட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. 3 BHK 1619 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடியது. நல்ல ஸ்பேஷியஸான 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம மயிலாப்பூர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அண்ணா நகர், முகப்பேர் இந்த கார்டில் நம்ம நிறைய வீடு கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா. நிறைய வீடு சிட்டிக்குள்ளே பண்ணது கிடையாது தான், ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஏன்னா நம்ம பார்த்துட்டு கவர் பண்ணி வீடியோ போடுறதுக்குள்ளே நிறைய முடிஞ்சிருதுங்க. நீங்கள் பார்க்கறது கம்மி. ஆனால் நான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி சேல் ஆனதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ண முடியாமல் தவிச்சதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய வீடு பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் நான் பார்த்ததில் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் இந்த கார்டார், ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி இந்த கார்டாரில் ஏன் அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க, சிட்டிக்குள்ளே மட்டும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்ஸ் எப்படி பார்த்தா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ராஜகில் பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. இந்த இடத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸோட கங்கை ஹோம்ஸ் ப்ராஜெக்ட்டை பார்க்க போகிறோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் 2114 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடு தான். 2 வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு வீடு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் கார்ப்பரேஷன் அப்ரூவல் வாங்கி கட்டப்பட்ட வீடு இது. இந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் ராஜகீழ்பாக்கம் சுந்தர் அவென்யூவில் இருக்குங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சேல் பண்ண ஃப்ளாட்ஸுங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல் பண்ணிட்டாங்க ஃப்ளாட்ஸ் எல்லாமே. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதே கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரீசேல் ஃப்ளாட் போட்டிருந்தோம். அந்த 2 ரீசேல் ஃப்ளாட்டையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கலாம் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓனர் என்ன எனக்கு ஃபோன் பண்ணி வசந்த் அந்த வீடு சேல் ஆயிடுச்சுப்பா, கால் வந்துட்டே இருக்கு, நம்பர் எடுப்பா, சோல்டுன்னு போடுப்பான்னு சொன்னாங்களே தவிர நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாரும் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணல உங்கள் வீட்டு பிள்ளைய. பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. பரவாயில்ல, வேலை இருந்திருக்கும், மறந்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸை பற்றி சொல்லிடுறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு MAV ஸ்கூல் இருக்குது. 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மகாசுவாமி ஸ்கூல் இருக்குது. தாம்பரம் வேளச்சேரி ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.4லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மாடம்பாக்கம் மெயின் ரோடு இருக்குது இல்லையா, மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 900 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் நம்ம ராஜகீழ்பாக்கம் சிக்னல் இருந்தும் நீங்கள் மாடம்பாக்கம் ரோட் வழியாக இங்கே வர முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட் வழியாகவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர முடியும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு KV1 இருக்குது, KV2 இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் மெட்ரோவை நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் வேளச்சேரி ரோட் போயிட்டிங்கன்னா ஒரே ரோட் மேடவாக்கம் கூட் ரோட் அப்கமிங் மெட்ரோ. அங்கேருந்து நீங்கள் ஃபியூச்சரில் வரக்கூடிய மெட்ரோவை அசஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லொக்கேஷனில் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் காமிங்களேன், இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி லேக் இருக்கும். அந்த லேக் தெரியும். லேக்குன்னு ஒன்றே பதறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கிறீங்க. தெரியாத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. மழை பெஞ்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. வெறும் ரன்னிங் வாட்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடுச்சு. ஏரியை ஒட்டியே இடம் வாங்கக்கூடாது, ஃப்ளாட் வாங்கக்கூடாதுன்னு கிடையாதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு பர்சனலாகவும் பிடிக்கும். நல்லா காத்தோட்டமாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எதனாலனா ஃப்யூச்சரில் அங்கே உங்களுக்கு எதுவும் டெவலப் ஆகாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்லுன்னே அந்த என்விரான்மெண்ட் இருக்கும். 30 ஃபீட் ரோட்டில் இந்த வீடு இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துடலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்க முடியும். காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுக்கும் சேர்த்து தான். ஆக்சுவலாக
அதுதான் நான் இந்த ப்ராஜெக்ட்டில் நோட்டபிளாக கவனித்த விஷயமே. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் அந்த ஏரியாவில் தான் இந்த மாதிரி காமன் ஏரியாக்கெலாம் பவர் பேக்கப் கொடுத்து, இங்கே பொதுவாக பண்ணக்கூடியவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா காமன் ஏரியாவுக்கு இன்வெர்ட்டர் மட்டும் கொடுப்பாங்க, லிஃப்ட்டுக்கு பவர் பேக்கப் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் இருக்குது, கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்டாக இருக்குது, ஸ்பேஷியஸான யூனிட்டாக இருக்குது, நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 கவர்ட் கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டுக்கு வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. அந்த செட் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. காமன் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக ஒரு டிரைவர் நாக்கள், வாட்ச்மேன் நாக்களுக்கு பாத்ரூமும் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase CB கனெக்ஷன் ஒரு வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. சம்பும் இருக்குது. சம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஏரியாவில் கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது, பட் ஃபியூச்சரில் வரும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பில்டர் இப்போவே இந்த ப்ராஜெக்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. கான்க்ரீட் வாட்டர் டேங்க் தான் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்லேருந்து வரக்கூடிய தண்ணி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சம்ப்லேருந்து வரக்கூடிய தண்ணி. இன்னும் வந்து சம் ப்ரொவிஷன்ஸ் இந்த ஏரியாவில் கொடுக்கல, ஃப்யூச்சரில் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வால்வில் இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். இப்போ இங்கே வீட்டில் இருக்கக்கூடியவங்க துணி காய போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸே இருக்காது, ஒரு சின்ன டேப் இருக்குது. வாங்க கீழே போய் வீடை பார்ப்போம். அப்படியே மேலே போகலாம். லாபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. லாபிலேருந்து உள்ளே வந்தோடனே ஸ்டார் கேஸ் நீங்கள் மேலேருந்து வியூ பார்த்துருங்க, வீடியோ எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்துடலாம். அந்த படிக்கட்டு கீழே இருக்கிறத காமிச்சிருங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வர் ரூம். மேலே பார்த்துடலாம். பாய். 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காரிடார். நீங்கள் பார்க்க முடியும், நான் வந்து லைட் எதுவுமே போடலை, சூரிய ஒளியே நல்லா பிரைட்டாக இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. ஷூ கபோர்டும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், 8 feet மெயின் டோருங்க, 8 அடி. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 7 அடி தான் கொடுப்பாங்க. இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா 8 அடி மெயின் டோர் கொடுக்குறாங்க, பட் உள்ளே இருக்கக்கூடிய டோர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 7 அடியாக குறைச்சிருவாங்க. ஆனால் இந்த வீட்டில் உள்ளே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி தான். நான் அதை உங்களுக்கு உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1619 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 704.6 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 704.6 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. வெறும் 3 வீடு மட்டும்தான் இருக்கிறதுனால உங்களுக்கு நெய்பர்ஹுட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே இந்த லிவிங் கம் டைனிங்கில் 2 UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வீடியோலேயே பாருங்கள், நான் லைட் எதுவுமே போடலை, எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லிவிங் கம் டைனிங் கிச்சனோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. எதனால் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து சமைக்கும் போது அவங்களும் டிவி பார்த்துட்டு சமைக்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எங்கள் பார்ட்டிஷன் வால் கட்டலை வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. கிளைண்ட்டுக்கு இன்கேஸ் ஏதாவது பார்ட்டிஷன் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்டீரியர் ஒர்க் மூலியமாக கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க் மூலியமாக இங்கே பண்ணுறீங்கன்னும் போது இன்னும் நீங்கள் அழகாகவே பண்ணலாம். ஃபிஷ் டேங்க் வைக்கிறவங்க, ஃபிஷ் டேங்க் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வச்சுட்டு நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். பட் எனக்கும் பிடிக்கும், ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் சமைக்கும் போது டிவி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏதாவது பழைய பாட்டு கேட்பீங்கல்ல, அந்த மெகா டிவியில் போடுவானே பழைய பாட்டு, ஒரு பட பாடல், அந்த மாதிரி நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கணும், அந்த வீடியோ சாங்கோடு கேட்டுட்டு இது பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். பல ஹீரோக்கள் அப்படியே பார்த்துட்டு சமைச்சிக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது, ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. சிங்க் இருக்குது. சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேப், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்ப்லேருந்து வரக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போர்லேருந்து வரக்கூடியது. ஓவர் வாட்டர் டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டேங்க் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்புக்கு ஒன்று. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை சொன்னலைங்க, பாருங்கள். பால்கனி டோரே 8 ஃபீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா
டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் இருக்குது. அதாவது பிளாக்கும் ப்ரௌனும் காம்பினேஷனில் இருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கொயர் கட் க்ரில்லு. நல்லா காற்று வருங்க இந்த சைடில், ஓகேங்களா. அது வந்து பக்கத்தில் லேக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மழை பெஞ்ச டைமில் உங்களுக்கு இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் கிட்ட கூட நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வீடு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ஸ்பேஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, தாய்மார்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இங்கே பூஜா இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் பிராண்டில் போட்டிருக்கிறாங்க. இங்கே காமிச்சுங்க, ஜிஎம் பிராண்டில் போட்டிருக்கிறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிவிங் பேசேஜிங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து லிவிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத். இந்த காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஃபீட் வரைக்கும் இல்லைங்க, சீலிங் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. இன்வேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்குறாங்க. இன்வேர் பிராண்டில் வால் மிக்ஸ் இருக்குது. சொல்லியிருந்தேன் இல்லையா, 8 ஃபீட். ஆக்சுவலாக அது இருக்கிறதுனால பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பயன் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். நார்மலாக 7 ஃபீட்டில் இருக்கக்கூடிய டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த 8 ஃபீட்டில் இருக்கக்கூடிய டோர் யூஸ் பண்ணுறதுக்கும் வென்டிலேஷன் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு வெளில வரும்போது அந்த வென்டிலேஷன் இருக்கும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரி லுக் இருக்கும். இந்த காமன் பாத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் இருக்குது. இன்வேர் பிராண்டில் இன்வேர் டேப்போடு இருக்குது. உங்களுக்கு ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி டோர் கொடுத்துருக்குறாங்க. அந்த யூபிவிசி டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தது, சேஃப்டியாகவும் இருக்கும். பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரில் எஸ்எஸ் இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இன்வேர் பிராண்டில் இருக்குது. ஆக்சுவலாக க்ளாசெட் ஏரியா தனியாக இருக்கா, வாஷ் ஏரியா தனியாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்டிக்குள்ளே பார்த்த வீடுகள், சிட்டிக்குள்ளே ஃப்ளாட்ஸ் நிறைய பார்ப்போம் இல்லையா ப்ரீமியம் செக்மெண்ட்டில், அந்த மாதிரி பார்த்த வீடுகள் இருக்கிற மாதிரி இந்த பாத்ரூமும் இருக்குது, இந்த வீடுமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு முன்னாடியே செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசைனில் நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து 96 lakhs. அடிஷ்னலாக ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த சார்ஜஸுமே இருக்காது அப்படின்னு பில்டர் சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற கங்கை ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நியூ ஃப்ளாட், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸ்பேஷியஸாக யாராவது ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பை ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தவங்கள ஒன்று எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.